என்னப்பா இது? கேமராவை இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே ஓகேவா? உலகளாவிய பறந்துள்ள இந்த சங்கீத் சான்வியின் பக்தர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எல்லாம் சிவமாக இருக்கீங்களா பக்தா? 2023ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களும் அது நமக்கு கற்றுத்தரும் பாடல். கதை கேட்க ரெடியா பக்தர்களே? பாடம் 3, பாயும் பேய். சுமார் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு என்னாண்ட ஒரு அம்பி ஓடி வந்து, சாமி எனக்கு பெயினா ஒரே பயமாக இருக்குது, அந்த பயத்தை எப்படியாவது நீ தான் போக்கணும்டா சாமி அப்படின்ட்டு மரியாதையை கேட்டுண்டான். அம்பி, உனக்கு பேய் பயம் வர காரணம் என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ என்ன ஒரு பேய் படத்தை கூட்டிகிட்டு போயிருந்தா, அந்த படத்தை பார்த்தது தான் எனக்கு பெயினா பயம் அப்படின்னா. என்னடா அம்பி படம் அப்படின்னு நான் கேட்டேன். சந்திரமுகி அப்படின்னா. நான் நல்லா சிரித்தேன். ஏன் சாமி சிரிக்கிறேள் லூசு மாதிரி அப்படின்னு ரொம்ப மரியாதை கேட்டேன். அம்பி, அது இல்லைடா, கொஷுன்லேயே ஆன்சர் வச்சுண்டு இங்கடா தேடிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலையே சாமி அப்படின்னா. அம்பி, சந்திரமுகி 2 வந்திருக்கு, அதை பார்த்தியான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். 2வா? நான் பார்க்கலையே அப்படின்னா. போய் அதை பாரு, ஒரு நாளைக்கு 2 தடவை பாரு அப்படின்னு நான் அவனை சொன்னேன். வந்தேன். அடுத்த நாளே திருப்பி ஓடி வந்தான். சாமி 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 அப்படின்னா. சொல்லுடா அம்பி 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 அப்படின்னு நான் சொன்னேன். சாமி, பேய் மாத்திரம் இல்லை, இனிமேல் எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை அப்படின்ட்டு வந்தான். இப்போ ஜாலியாக அந்த பேய் கூடயே டியூட் பாடிட்டு இருக்கேன். ஒரு பேய் படம்னா பேயை பார்த்து பயமுறுத்தணும் மட்டும் அவசியம் கிடையாது, பேய் மேலே இருக்க பயத்தையும் போக்கலாம் அப்படின்னு பாடம் கற்றுக் கொடுத்த படம் தான் சந்திரமுகி 2. சந்திரமுகி 2க்கு எல்லாரும் ரொம்ப போடுங்கோ. ஓஹோ. பாடம் 2, நீ எல்லாம் ஒரு ஆளா? என்னடா வாழ்க்கை ஒரு ட்ரையாக போகுதே, ஏதாவது கொஞ்சம் போயிட்டு கலகலப்பாக சிரிச்சுட்டு வருவோன்னு சொல்லி நானும் என்னோட பக்தர்கள் சிலரும் ஒரு படத்துக்கு போயிருந்தோம். பாதி நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாம் இப்படி தான் சொன்னா. சரி ஓகேன்னு சொல்லி உட்காந்து பாப்கார்ன் தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். 2வது பாதியில் ஃபுல்லாக ரீல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அபிஷ்டோ. இங்கே பார்த்தா மலையாளத்தான் ஒருத்தன், இங்கே பார்த்தா கன்னடத்தான் ஒருத்தன், வீடு பார்த்தா வடக்கம் ஒருத்தன் வரான். வந்துட்டு பாம்பை வெடிக்கிறான், லாரியை பறக்க விட்றான், ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கிறான், ஹெட் ஷாட்லாம் போடுறா. ஒன்றும் புரியலை. பார்த்தா ஃபைனலாக ஃபைல் டச்சா வளர்த்த கடை மலை பாய்ந்ததுன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பாம்பு வளர்த்துட்டு இருந்திருக்கா ஹீரோ. அந்த பாம்பு கடைசியில் அவையே கொத்த வர ஹீரோ பாம்பை அடிச்சு போட்டுறா. அதுதான் கதை. என்னடா இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லிட்டு நானும் என் பக்தர்களோடய பேசிட்டு வரோம். இந்த உலகம் கண்டிப்பாக ஃப்ளாப்பு தான் சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் போது, 2 வாரம் போது, 3வது வாரம் பார்த்தேன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹீரோக்கு ஒரு லக்ஸுரி கார், டேரக்டர் ஒரு லக்ஸுரி கார், வீஸ் டேரக்டர் ஒரு லக்ஸுரி கார் வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கா. எனக்கு ஒருமே புரியலை. அப்படிதான் சொன்னால், சாமி அந்த படம் மெகா 800 கோடி வரைக்கும் வசூல் அள்ளி இருக்குது அப்படின்னா. 800 கோடியா? என்னடா சொல்கிறேன்? அந்த நிகழ்ச்சி தான் என் வாழ்க்கையோட செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பாயிண்டான கமெண்ட்ஸ். அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வேறு யாருக்குமே அது பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவள் விருப்பம், அவளுக்கு பிடிச்சிருந்தா அவள் பாப்பா, பிடிக்காட்டி அவள் பார்க்க மாட்டாள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் பார்ட்டிக்கல் ஆஃப் திஸ் ஓல்ட் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் நமக்கு கற்பிக்குது. எல்லாரும் நெல்சன்னாக்கு ஒரு வழக்கத்தை போடுங்கோ. ஜெயமே இளைய நன்றி நெல்சா. பாடம் 1, எக்ஸ்பெக்டேஷன் கேஸ். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். எல்லோரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க பார்ப்போம்.
இந்த மனித இனத்தை காப்பாற்றுன்றதுக்காக புத்தர் ஒரு மாதிரி சொன்னார், நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காத நம்பி எதுவும் எதிர்பார்க்காத ஒரு தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னார். யாரும் கேட்கல. மீண்டும் மீண்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்தே இருந்தான். அப்போ தான் ஒரு மனிதர் தோன்றுகிறார். நாங்களாம் நம்ம பாசமாக லோக்கினான்னு சொல்லுவோம். அவர் எல்சியூன்னு ஒரு பெரிய ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸே தன்வசம் வச்சுருக்கிற ஒரு சுவாமிஜி தான் லோக்கினா. அவர் முடிவு செய்கிறார், இந்த மனித இனத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறார். அதுக்காக அவர் என்ன செஞ்சார், ஒரு அழகாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருந்து ஒரு பழத்தை எடுத்தார். அந்த பழத்துக்கு லியோ அப்படின்னு அழகாக குட்டியோடு ஒரு பேர் வைக்கிறார். பேர் மட்டும் தான் குட்டியாக இருக்கும், பட் படம் சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும்னு சொல்கிறார். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போகிறது. படம் கரெக்டாக ரீசர்ச் அன்னையிலிருந்து அதிகமாக சொல்கிறேன், நானும் உட்பட அன்னிலிருந்து நான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. அந்த படத்தை பார்த்து திருந்துறவன் தான். அந்த படத்தை பார்த்து விட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்த கணத்திலிருந்து நான் திருந்தினேன். இனிமேல் நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிட்டான். எல்லா மக்களும் ஒத்துக்கிட்டான். ஓரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோ அதெல்லாம் ஃப்ளாப்பாக எடுத்து அப்படின்ட்டான். ஸோ புத்த சொல்லி கேட்காத மக்கள் அப்படி ஒரு படைப்பை பார்த்த உடனே திருதுனாங்க அப்படின்னா அந்த படத்தோடைய அந்த வெற்றி அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அன்னைக்கு திருந்தினவன் தான் நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சரி, இந்திய சினிமா ஃபேன்ஸும் சரி, அன்றைக்கி திருந்தினாவா தான். அன்றைக்கி எந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லையே. நாட் ஒன்லி ஃபிலிம்ஸு இன்க்ளூடிங் லைஃப் சொல்கிறேன்னா அன்றைக்கி எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல இருந்தாங்க. எது வருதோ அதை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்த எங்கள் லோக்கினாக்கு நாங்கள் எப்பயுமே தான் வாங்குறோம். லோக்கினா புகழ் போகுக. உங்களுக்கும் இதே போன்ற கருத்துக்களோ கருத்து வேறுபாடுகளோ இருந்தால் கமெண்ட் பக்கம் வாங்கோ, பேசலாம். இந்த சங்கீத் சுவாமியோட அருள் எப்போதும் உங்கள் கூடயே இருக்கும். கடைசி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.